எல்லோருக்கும் வணக்கம். இறை உணர்வால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே. 2026 மார்ச் மாத ரிஷபராசி லக்ன பலன் பார்ப்போம் நண்பர்களே. இந்த முறை மிகவும் விரிவாக பார்க்க உள்ளேன். இப்போது நாம் கிரகங்கள் இருக்கும் வீடு, நட்சத்திரம் அனைத்தையும் ஆராய்ந்து உங்களுக்கு இதை தொகுத்து வழங்க உள்ளேன் நண்பர்களே. கடைசி வரை பாருங்கள். இன்று சூரியன் உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். அரசு வழியில் அல்லது பெரிய நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வேலை வாய்ப்பு மார்ச் மாதம் முதல் கூடி வரும் நண்பர்களே. இந்த மார்ச் மாதம் பாதியில் கூடி வரும். ராகுவின் நட்சத்திரத்தில் சூரியன் இருப்பதால் எதிர்பாராத வழிகளில் திடீர் தனவரவு பணவரவு உண்டாகும். ஆனால் அந்த பணத்தை முதலீடு செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் நீங்கள் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் நண்பர்களே. இந்த மாதத்தில் புதிய கடன்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். வீடு வாகன செலவு 4ஆம் அதிபதி என்பதால் வீடு அல்லது வாகன பராமரிப்புகளுக்கான தேவையற்ற செலவுகள் வரக்கூடும். பங்கு சந்தை வணிகம் இது போன்ற விஷயங்களில் மிகவும் ரிஸ்க் எடுத்து முதலீடுகள் போட வேண்டாம் நண்பர்களே. பொருளாதாரத்தை தாண்டி சூரியனின் இந்த நிலை உங்கள் குடும்பத்தில் சில மாற்றங்களை தருவார். தாயாரின் உடல் நலனுக்காக சிறு தொகை செலவிட நேரிடும். சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தால் அதில் நிதானமாக செயல்படுவது வெற்றியை தரும் நண்பர்களே. வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு மார்ச் மாதத்தில் நல்ல செய்தி கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பூமி லாபம் அல்லது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் அவிட்ட நட்சத்திர சந்தேகத்தால் உண்டாகும் நண்பர்களே. திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி சுபகாரியங்கள் கைகூடும். வாழ்க்கை துறையின் பெயரில் செய்யும் முதலீடுகள் மார்ச் மாதத்தில் நல்ல வளர்ச்சியை தரும். கூட்டாளிகளுடன் பார்ட்னர்ஷிப் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையும். மார்ச் மாதம் உங்களுக்கு பணவரவு மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வியாபாரம் மற்றும் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். உங்கள் பேச்சின் மூலமே நீங்கள் காரியங்களை சாதிப்பீர்கள். வங்கித்துறை, கணக்குத்துறை மற்றும் ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் குவியும். மார்ச் மாதத்தின் இறுதியில் புதன் மீன ராசிக்கு நுழைகின்றார். இங்கு அவர் நீச்சம் பெற்றாலும் குருவின் வீட்டில் அமர்வதாலும் கூட்டாளி சாரத்தில் இருப்பதாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை தராது. வெளிநாட்டு தொடர்புகளும் லாபம் வரும். மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தில் இருப்பவர்கள் மாத தொடக்கத்தில் எச்சரிக்கையாக இருந்து மாத இறுதியில் லாபம் பார்க்கலாம் நண்பர்களே. மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் கூடும். குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராளர்களுக்கு மார்ச் மாதம் சாதகமாக அமையும். உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் நண்பர்களே. அவர்களுக்கு புதிய கல்வி வாய்ப்புகள் கைகூடும். புதன் நீசமடையும் காலங்களில் சில நேரங்களில் முடிவெடுப்பதில் குழப்பங்கள் வரலாம். கவனமாக இருப்பது நல்லது. முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் போது ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்ப்பது நல்லது நண்பர்களே. நண்பர்களுடன் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 11ஆம் அதிபதியான குரு 2ஆம் இடத்தில் அமர்வது ஒரு தனயோக அமைப்பாகும். நிலுவையில் உள்ள பணம் நீண்ட காலமாக வராமல் இருந்த கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் கைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. திடீர் வருமானம் 8ஆம் அதிபதியாக குரு இருப்பதால் எதிர்பாராத உயிர் சொத்துக்கள் அல்லது காப்பீடு மூலமாக பெரிய தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது. தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் மூலம் லாபம் பெருகும். உங்கள் பேச்சிற்கு சமுதாயத்தில் பெரிய மதிப்பு கிடைக்கும். குடும்பத்திலிருந்து சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை நிலவும் நண்பர்களே. சுபகாரியங்கள் குறிப்பாக திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வீட்டில் மங்கள ஓசை கேட்கும் காலம் இது. குருவின் பார்வை பலன்கள். குரு தனது 5, 7 மற்றும் 9ஆம் பார்வைகளால் உங்கள் ஜாதகத்தில் முக்கிய இடங்களை பார்க்கின்றால் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் நீண்ட நாள் நோய்கள் குணமாகும். கடன் சுமைகள் குறைய தொடங்கும். 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆயுள் பலம் கூடும். மறைமுக எதிர்ப்புகள் காணாமல் போகும். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் புதிய மாற்றங்கள், பதவி உயர்வு மற்றும் கௌரவம் தேடி வரும். கவனிக்க வேண்டியவை ஒரு சிறு எச்சரிக்கை. குரு 8ஆம் அதிபதியாகவும் இருப்பதால் சில நேரங்களில் வரவுக்கு மீறி செலவுகள் வரலாம். சுப செலவுகளாக மாறிக்கொள்வது நல்லது. அதில் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். லக்னாதிபதியை உச்சம் பெறுவது மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை தரும் நண்பர்களே. தோற்றப்பொழிவு உங்கள் முகத்தில் ஒரு தனி தேசஸ் உண்டாகும். மற்றவர்களை கவரும் வசீகரமும் கூடும். புதிய ஆடைகள், ஆபரணங்கள் மற்றும் வாசனை திறன்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வாகன மாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு இது மிக சிறந்த காலம். சுக்கிரன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் தொழிலில் நல்ல லாபம் உண்டு நண்பர்களே. தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவில் லாபம் வந்து சேரும். கலைத்துறை, ஆடை, அடையமைப்பு மற்றும் அழகு சாதன பொருட்கள் சார்ந்த தொழில் செய்வதற்கு மார்ச் மாதம்
உச்சகட்ட லாபத்தை தரும் நண்பர்களே. திருமண வயதில் உள்ளவருக்கு வரன்கள் கைகூடும். கணவன் மனைவி இடையே இருந்த சிறு சிறு மனஸ்தாபங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். காதலிப்பவருக்கு தங்கள் காதலை பெற்றோரிடம் சொல்லி சம்மதம் வாங்க இது ஏற்ற மாதம். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் உணவு கட்டுப்பாட்டில் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களே. சனி பகவான் லாபத்தில் இருப்பது மற்றும் சுந்தரசாரத்தில் இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு. தொழில் ஸ்திரத்தன்மை. கடந்த காலங்களில் தொழிலில் இருந்த தரமாற்றங்கள் நீங்கி இந்த மார்ச் மாதத்தில் ஒரு சிரமமான நிலையை எட்டுவீர்கள். இரும்பு, பழைய பொருட்கள், சுரங்கம் மற்றும் எண்ணெய் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு பிரமாண்டமான லாபம் கிடைக்கும். பாக்கியங்கள் மற்றும் பெருதொழில் லாபம் 9ஆம் தேதி 11 இருப்பதால் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் மார்ச் மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஆன்மீக பயணங்கள் அல்லது குலதெய்வ வழிபாடு இப்போது கைகூடும். வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவு நினைவாகும் காலம் இது. சமூக மதிப்பும் கௌரவமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனியின் சொந்த நட்சத்திரம் என்பதால் பொது வாழ்வில் அல்லது அரசியல் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் கடினமான முடிவுகள் கூட இறுதியில் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நண்பர்களே. கவனிக்க வேண்டியவை, சனி பகவான் லாபத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் சோம்பேறித்தனத்தை தருவார். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தை தவிர்த்து சுறுசுறுப்பாக செயல்பட்டால் இந்த மாதத்தில் முழு பலனையும் நீங்கள் அடையலாம். ஆரோக்கியத்தில் கால்கள் மற்றும் நரம்பு தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம். நடைபயிற்சி மேற்கொள்வது மிக நல்லது. 10ல் ராகு அதுவும் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதால் புதிய நுட்பங்கள், கணினித்துறை, ஐடி மென்பொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலமாகும். மறைமுகமான வழிகளில் லாபங்கள் வந்து சேரும். போட்டிகளை முறியடித்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு புதிய ஆர்டர்கள் வந்து புரியும். சமுதாயத்தில் இதுவரை உங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய அந்தஸ்து அல்லது கௌரவ பதவி மார்ச் மாதத்தில் தேடி வரும். அரசியல் மற்றும் மக்கள் தொடர்புகள் இருப்பவர்களுக்கு புகழும் செல்வாக்கும் கூடும். அதீத வேகத்தை தருவார் என்பதால் பேராசைப்பட்டு தெரியாத தொழில்கள் மட்டும் செய்து முதலீடுகள் தவிர்க்க வேண்டும் நண்பர்களே. சட்டத்திற்கு புறம்பான குறுக்கொலியில் லாபங்களை தவிர்ப்பது உங்களுக்கு கௌரவத்தை காக்கும் நண்பர்களே. கேது நாளில் இருப்பதால் தாயாரின் உடல் நலனில் இந்த மாதம் தனி அக்கறை தேவை. அவரோடு வீண் விவாதங்களை தவிர்ப்பது குடும்ப அமைதிக்கு வழிவகுக்கும். மனதிற்குள் ஒரு விதமான தேடலும் ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கும். அதிகப்படியான அலைச்சல்களால் உடல் சோர்வு ஏற்படலாம். தியானம் செய்வது மனதிற்கு நிம்மதி தரும் நண்பர்களே. சுக்கிரன் சாரம் பலம் பெறுவதால் பூர நட்சத்திரத்தில் இருப்பதால் கேது சுக்கிரன் நட்சத்திரத்தில் பூரம் இருப்பதால் சொகுசு வாழ்க்கையில் நாட்டம் குறையும். ஆனால் கலை நயமிக்க பொருள்கள் மீது ஆர்வம் கூடும். நிலம் அல்லது வீடு வாங்கும் முயற்சியில் இருந்த தடைகள் விலகி சுகமான முடிவு மார்ச் மாத இறுதியில் தேடி வரும். வசதியான சூழல் இருந்தாலும் மனதளவில் ஒரு பெரிய பதட்ட நிலை ஏற்படும். இது உங்களுக்கு சரியான முடிவுகள் எடுக்க உதவும். கவனிக்க வேண்டியவை, செம்மம் என்பது நெருப்பு ராசி, கேதுவும் ஞானகாரகன். அதுவும் வீட்டில் மின்சாரம் அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள் கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஐயா. தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவது மிக மிக அவசியம். வணக்கம் நண்பர்களே. 2026 மார்ச் மாத பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த கிரக நிலைகள் அனைத்தும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கும் தசாப்தி எதுவோ அதன்படி மாற்றங்கள் இருக்கும். என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதியை கொடுத்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பதற்கு தேவை சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வது நன்றி. நல்லது நண்பர்கள், நன்றி. இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம்.